பில் என்ற சிறுவன் லிசாவின் பிறந்த நாள் விழாவில் இருந்தான். அவருக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது, ஏனெனில் இது அவன் முதல் விழா அழைப்பு. பீட்சா பிறகு லிசா, வாருங்கள், தோட்டத்தில் ஒளிந்து பிடி விளையாடலாம், போய் ஒளியுங்கள் என்றாள். எல்லா குழந்தைகளும் தோட்டத்துக்குள் ஓடி சென்று ஒளிந்தனர். பில் தோட்டத்தின் பின்புறம் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்தான். தயாரானாலும் இல்லை எனினும் நான் வருகிறேன் என்று லிசா கூப்பிட்டதை பில் கேட்டான். குழந்தைகள் நன்றாக ஒளிந்திருந்தனர். லிசா சில நிமிடங்களாக அவர்களை தேடிக் கொண்டிருந்தாள். பிலுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருந்தது. திடீரென உற்சாகத்தில் அவன் தன் உடையில் சிறுநீர் கழித்து விட்டதை உணர்ந்தான். கடவுளே, எனக்கு உதவுங்கள், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த விஷயம் நடந்துவிட்டதை பில் நம்ப முடியவில்லை. அவன் அனைவரும் அவனை சிரிப்பார்கள் என்றும் இனிமேல் யாரும் அவனை ஒரு விழாவிற்கு அழைக்க மாட்டார்கள் என்றும் தெரிந்திருந்தது. உன்னை பிடித்து விட்டேன் என்று அவன் பின்னால் அமைதியான குரல் ஒன்று கிசுகிசுத்தது. அதிர்ச்சியடைந்த பில் எழுந்து நின்றான். அப்போது லிசா அங்கே நின்று கொண்டிருந்ததை பார்த்தான். இதுதான் முடிவு என்று அவன் நினைத்தான். லிசா அவன் கையை பிடித்து அவளுடன் இழுத்துச் சென்றாள். பில் அவள் அனைவரும் முன்னிலையில் அவனை அவமானப்படுத்தப் போகிறாள் என்று தெரிந்திருந்தது. திடீரென லிசா அவனை தள்ளிவிட்டாள். பில் விழாமல் இருக்க முயற்சித்தான். ஆனால் பிறகு அவன் கீழே விழுந்து விட்டான். பில் நீச்சல் குளத்தில் விழும்போது சத்தம் கேட்டது. பிறகு அவன் லிசா பூல் பார்ட்டி என்று கூவி அவனுடன் குளத்தில் குதிக்கும் காட்சியை பார்த்தான். அவள் ஏன் இப்படி செய்தாள் என்று பில் ஆச்சரியப்பட்டான். லிசா பிலாவை பார்த்து புன்னகையுடன் கண் சிமிட்டினாள்.